ரெட்மி நோட் 12 ப்ரோ. ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் ஃபுட் மோடுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பவர் பட்டன் ஸ்விட்ச் அதில் தான் ப்ராப்ளம் இருக்கும். பட் சம் கேசஸில் வந்து உங்களுக்கு யூஎஃப்எஸ் சிப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து நமக்கு யூஎஃப்எஸ் சிப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறது தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போர்ட்லேருந்து யூஎஃப்எஸ் சிப்பை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு ஐசியை க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ரீபால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் ECG போட்டு நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் நம்ம பூட் தான் ப்ராப்ளம் இருக்குது. பூட் பின் இருக்கும். ஸோ அதில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஃபைல்ஸை நான் கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம இதில் மாடிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஐசியை வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். போர்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஒரு குளோபல் ஃபிர்ம்வேர் நம்ம எடுத்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை ஃப்ளாஷ் பண்ணால் வந்து நமக்கு வந்து மொபைல் ரெடி ஆகிடும். இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து பேசிக்காக ஒரு ரீசெட் பண்ணோம்னா கூட சில கேசஸில் ரெடி ஆகிறது இருக்குது. பட் இந்த மாதிரி கேஸஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஎஃப்எஸில் வந்து நமக்கு பூட் ஃபைல்ஸில் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருக்கிறனால நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல் ஃப்ளாஷ் நம்ம ஃபிர்ம்வேர் ஃப்ளாஷ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது வந்து ரெட்மி நோட் 12 ப்ரோ 256 GB வேரியண்ட்டு. ஸோ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.